உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாய்ப்பை கத்தர் கொடுத்தபடினாலே கத்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா, நேற்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்த்தோம். உயிருள்ளவன் என்றும் நீ செத்தவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு முறையும் உடைய வசனத்துக்காக நாங்கள் கூடி வந்து நிற்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை திறந்து உடைய வார்த்தைகளை அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் பேசும்பொழுது நீர் மாத்திரம் பேசத்தக்கதாக, உம்முடைய சத்தம் மாத்திரம் துணிக்கப்படத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் ஜனங்களுக்குள்ளே போகத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பலிபீடத்திலிருந்து மாம்சம் வெளிப்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஸ்திரப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுத்திகரிப்பின் தேவன், நீ சுத்திகரிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, இந்த வசனம் தொடட்டும். ஆண்டவரே, வசனத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளே இந்த வசனம் கடந்து போகட்டும் தகப்பனே. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்னு இருக்கு. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சபை எழுப்புதலுக்கு அது எப்படி எழுந்திருக்க வேண்டும், எழுப்புதலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் பார்த்தோம். அதற்கு ஒரு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் தாவீதினுடைய வயதான காலத்தில் ஏற்பட்டதான சம்பவத்திலிருந்து அந்த சிறு பெண் அபிஷாக் எப்படி அவனை எழுப்பினால், எப்படி எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக இருந்தது, அனல் உண்டாயிற்று, அவன் ஏன் எழும்ப வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். உங்களுக்கு அது போஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அதனுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்னு இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி இந்த எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற சில காரியங்களை குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. சாகிறதுக்கு ஏதுவான நிறைய காரியங்கள் இருக்கு, இப்பவே நீ விழிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது, ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் போதே அவனை பார்க்கும் போது சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுடைய பாடியில சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது, பார்த்தா தெரியுது, கண்ணு இப்படி இருக்குது, அவங்க கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தோணுது, சில அடையாளங்கள் உங்க உடம்புல அது காணப்படுது, அப்படி காலுக்கு கீழே கருப்பாகுது, இதெல்லாம் அப்படி சொன்ன உடனே நீங்க எதுக்கு கொஞ்சம் கிட்னியை செக் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி தான் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சாகிறதுக்கு ஏதுவான காரியங்கள்லாம் வந்துருச்சு உனக்குள்ள. இந்த சாகிறதுக்கு ஏதுவான காரியங்களை நீ ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நீ இப்பவே விழிச்சுக்கோ, இப்பவே ரெடி ஆயிரு. நீ ரெடி ஆனா மட்டும்தான் சாகிறதுக்கு ஏதுவானவைகள் இருந்து ஸ்திரப்படுத்த முடியும். இப்ப சாகிறதுக்கு ஏதுவானவைகள் இருந்து ஸ்திரப்படுத்துதல் என்றால் என்ன? இப்ப நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த எழுப்புதல் அந்த கான்செப்ட் கூட தான் வரும். இப்ப இந்த சபையை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற இது ஆலோசனைகளுக்கு ஒரு ஆதார வசனமாக அல்லது ஆதார சம்பவமாக ஒரு காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யவீருவின் மகளை குறித்து பார்க்கிறோம். இந்த யவீருவின் மகள் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே மனசுல பதிஞ்ச ஒரு சம்பவம். இந்த யவீருவின் மகள் வியாதிப்பட்டு இருக்கிறாள். அந்த வியாதிப்பட்டிருந்தவள் வியாதி முத்தி போகிறது. இந்த வியாதி முத்தி போன்ற அந்த சூழ்நிலையிலேயே அவளை எழுப்புறதுக்கு அவன் என்ன செய்யறாரு, இயேசுவை போய் பார்க்கிறாரு. அவர் இயேசுவோட பேசிக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே இங்கே மரணம் சம்பவித்து விடுகிறது. இயேசு தொடர்ந்து போய் அந்த மகளை உயிரோடு கூட எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தான் எழுப்புதலுக்கான நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறதான ஒரு சம்பவம். இப்போ இந்த பெண் மரித்து விட்டாள், அல்லது வேதத்தின்படி அவள் நித்திரை கொண்டிருக்கிறார். இவள் விழித்துக் கொள்ள வேண்டும், இவளை எழுப்ப வேண்டும். இந்த எழுப்புதல் வரணும். இப்ப விழுந்திருக்கிறது யாரு, படுத்திருக்கிறது யாருன்னு கேட்டா சிறு பெண். இப்ப தாவீது சம்பவத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படுத்திருந்த தாவீது, எழுப்பினது சிறு பெண். இங்க படுத்திருக்கிறது சிறு பெண், எழுப்ப போறது தாவீதின் வேறானவர். அதான் வித்தியாசம். அங்க தாவீதின் ஆலமரமே விருட்சமே படுத்து கிடக்கு. ஏன்னா அதுல தான் சாலமோன் வரணும், சாலமோன்ல தான் இயேசு வரணும். இப்ப தாவீதின் ராஜ்யபாரம் படுத்து கிடக்கு, தாவீதின் ஆவிக்குரிய சம்பவங்கள் படுத்து கிடக்கு, ஒரு சிறு பெண் எழுப்ப வேண்டியதாக இருக்கு. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிறு பெண் படுத்திருக்கிறா, தாவீதின் வேறானவர் எழுப்பணும். இதை இங்கதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புறஜாதியார் இஸ்ரவேலர்கள் இப்படி ரெண்டு வச்சிருக்கிறோம் இல்லையா நம்ம யூசுவலாவே. ஆனா நமக்குள்ளதான் இந்த பாகுபாடெல்லாம் இருக்கு. தேவனுக்குள்ள அந்த பாகுபாடு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தரை கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்கிறார். இப்போ உதாரணமா ஆரம்பத்துல முதல் 2000 வருஷம் யாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதியார் தான். ஏன்னா அப்ப இஸ்ரவேலர்களே கிடையாது. ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் புறஜாதியார் தான். அந்த காலத்துல இஸ்ரவேலர்களோ யாருமே கிடையாது. ஆபிரகாமை செலக்ட் பண்றாரு. எங்க செலக்ட் பண்றாரு? புறஜாதியார் தேசத்துல செலக்ட் பண்றாரு, கல்தேயர் தேசத்துல செலக்ட் பண்றாரு. இப்போ ஆபிரகாமை கொண்டு வந்து தன்னுடைய தேவஜனமாக மாற்றார். இன்னும் இஸ்ரவேல் இல்ல பூமியில. அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்கு பிறகு யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல். அப்ப ஏறக்குறைய முதல் 2000 வருஷம் இஸ்ரவேல் என்பதே கிடையாது. இப்ப இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் அடுத்த 2000 வருஷம். இந்த 2000 வருஷம் இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். முதல் 2000 வருஷம் புறஜாதியார், அடுத்த 2000 வருஷம் இஸ்ரவேலர்கள். இப்ப இந்த இஸ்ரவேலர்கள் இருந்து அடுத்த 2000 வருஷம் புறஜாதியார் நாம செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம், புறஜாதி சபை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேலை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி புறஜாதியிலிருந்து யார் வந்தது? ஆபிரகாம் உள்ளே நுழைகிறார். தேராகு வழி ஆபிரகாம் உள்ளே நுழைஞ்சு வாக்குத்தத்தத்துக்குள்ள வர்றார். இப்ப அதே மாதிரி இஸ்ரவேல் இருந்து, அதாவது இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் புறஜாதியார் இடத்துல இருந்து வந்தது.
இப்ப அடுத்து இஸ்ரவேலிலிருந்து ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு கடந்து வந்துச்சு. நமக்கு இந்த அடையாளங்கள் எல்லாமே எங்க வந்துச்சு? வாக்குத்தத்தம், தேவ ஆராதனைகள், இது எல்லாமே எங்க வந்துச்சு? இஸ்ரவேல்ல இருந்து தான் வந்துச்சு. இஸ்ரவேலர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கிருந்து வந்ததாக பவுல் எழுதுகிறார். அப்போ புறஜாதியார்ல இருந்து ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேல் இருந்து ரட்சிப்பு புறஜாதியாருக்கு. இப்ப அடுத்து என்ன நடக்கும்? நம்மிலிருந்து மீண்டும் 7 வருஷம் ரட்சிப்பு அவர்களுக்கு கடந்து போகும். யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு கடந்து போகும். இது ஒரு செயின். தேவன் இப்படி ஒரு நீதி உள்ள தேவன், எல்லாருக்கும் சரிசமமாக வச்சிருக்கிறார். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், மேலானவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை, எல்லாருக்கும் தேவனுக்கு பிள்ளைகள் தான். இதுல நமக்கே சில ஆட்களுக்கு இஸ்ரவேலர்கள் மேன்மானவர் மாதிரியும் நம்ம என்ன கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரியும், என்ன கேட்டால் இஸ்ரவேலர்களும் நாமும் அவருக்கு 2 பிள்ளைகள், அவ்வளவுதான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல இஸ்ரவேலர்களுக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, நமக்கு ஆட்டுக்குட்டியானவரே அடிக்கப்பட்டார். அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் மூலமாக வந்தது, நமக்கு கிருபையின் பிரமாணம் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. இதுல எந்த விதமான பாகுபாடும் இல்லை. ஒருத்தருக்கு சில மேன்மைகள் இருக்கிறது, சில குறைவுகள் இருக்குது, இன்னொருத்தருக்கு சில மேன்மைகள் இருக்குது, குறைவுகள் இருக்குது. இதெல்லாம் முழுசா ஆராயறதுக்கு இப்ப நேரம் இல்லை. இதை ஏன் நான் இங்க கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ தாவீதுக்கு சிறு பெண் வழியாக ரட்சிப்பு வந்தது. இப்போ இந்த சிறு பெண்ணுக்கு தாவீதின் வேர் வழியாக ரட்சிப்பு வருகிறது. அதான் நான் சொல்றேன், அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு புறஜாதியார் வழியாக ரட்சிப்பு வந்தது. இப்போ புறஜாதியாருக்கு சபைக்கு இப்ப எங்க மூலமா வருது? இயேசு கிறிஸ்துவின். இவர் யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் வழியாக வருகிறது. அங்க எழுப்பின பெண் இங்க படுத்திருக்கா. அவ வேற நீங்க கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க, நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். அந்த சிறு பெண் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தால், இந்த சிறு பெண்ணை எழுப்புவதற்கு இயேசு காரணமாக இருந்தார். இப்போ இந்த சிறு பெண்ணை எழுப்பணும். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் சபை, இந்த சபையானது படுத்து கிடக்கு, நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்குது. இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயும் நோய் இருக்கிறது. என் சபையில எந்த விதமான கேடும் கிடையாது, என் சபை 100% பெர்ஃபெக்ட் சர்ச் அப்படின்னு உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. ஏன் நம்மளே சொல்ல முடியாது? 100% பெர்ஃபெக்ட் ஊழியக்காரன் நான் சொல்ல முடியாது, 100% பெர்ஃபெக்ட் விசுவாசி அப்படின்னு சொல்ல முடியாது. 100% பெர்ஃபெக்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே, அவர் தான் இருக்கிறார். சர்ச் எதுக்கு இருக்கிறது? 100% பெர்ஃபெக்ட்டாக மாறுவதற்கு இருக்கிறது. இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தர் ஆகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறி வாங்கன்னு தான் சொல்றாரு. அதான் சபை. அப்ப சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம மாறிட்டே இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள சில நோய்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. இது அதிகமாகி சபையை சாவடிக்குதா, இல்ல சபை அந்த நோயை கண்டுபிடிச்சு அந்த நோயை சாகடிச்சு சபை ஸ்திரமாகுதா? இதான் பிரச்சனை. இப்போ இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு அப்படிங்கிறார், கிளீன் பண்ண சொல்றாரு. அதாவது சில இடங்களில் சொல்வார், கிளை நறுக்கி, களை பிடுங்கி, கற்களை பிடுங்கி, கற்களை எடுத்து. ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மகாமேட்டில ஒரு தோட்டம் உண்டு, அந்த தோட்டத்துல ஒரு திராட்சை செடி உண்டு, அதனுடைய கிளைகளை நறுக்குகிறேன், கற்களை பொறுக்குகிறேன், கிளீன் பண்றாரு. ஆதாமுடைய வேலையை என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிலத்தை பண்படுத்து. அதை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம வேலையை தான் நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் போற வரைக்கும். அந்த பரிசுத்தம் ஆக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்ம செய்ய 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 இயேசு வரும்போது, நாம பூரணர் போல அவளை போல மாறும்போது தேவ சாயலாய் மாறி தேவனோடு கூட போகிறோம். அப்போ இந்த வியாதி பட்டிருக்கிறதான சபையை ஆண்டவர் என்ன செய்யணும்? குணமாக்கணும். முதல்ல இந்த வியாதிப்பட்ட சபை இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகுற அளவுல இருக்குது. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டா, சாகுற அளவு இருக்குது. நான் சொல்ற சபை உடனே நாம இந்த சபையை பேசுறேன், இவங்கள பேசுறேன், இல்ல ஓவராலா கடைசி காலத்துல சபைக்குள்ள சில நோய்கள், பலவிதமான கள்ள உபதேசங்கள், பலவிதமான என்டர்டெயின்மெண்ட்ஸ், பலவிதமான களியாட்டங்கள், பலவிதமான உலக போதனைகள் எல்லா சபைகளை கொண்டு வந்து விசுவாசிகளை நோய் பிடிச்ச விசுவாசிகளா மாத்திட்டாங்க. அதுவும் கடைசி 30-20 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எது சரி எது தப்புனே விசுவாசிக்கு தெரியல. விசுவாசியே தடுமாறி போகுது. இது சரியா இது தப்பா நம்மள கேட்கிற அளவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்டவுன் பீரியட் ரொம்ப நல்ல பீரியட் நான் சொல்றேன். ஏன்னா சத்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல எது சத்தியம் தெரிஞ்சுக்க ஆண்டவர் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துக்குள்ள ஏன் அநேகர் மூத்த மூப்பர்கள், மூத்த ஊழியர்கள் கூட சில கள்ள உபதேசங்களை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. தூக்கி பிடிச்சிட்டு அது சரி இது தப்பு, அவங்க பண்ண உபதேசங்களா தப்பு என்பதை இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாமலேயே இந்த லாக்டவுன் பீரியட் உடைக்குது. இந்த லாக்டவுன்ல நடக்கக்கூடியதான வைரஸும் இல்ல வரக்கூடியதான பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்ன சொல்லுதுன்னா, அவங்க பண்ண பிரசங்கங்கள்ல உள்ளதான என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்பதை இயற்கையா கர்த்தர் காட்டிட்டே இருக்கிறார். மனம் திரும்பணும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுல யாரையுமே மட்டம் தட்டுறதுக்கு இல்ல, மனம் திரும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உலகத்துல சபைக்குள்ள வியாதியே கிடையாது, விசுவாசிக்கு வியாதியே கிடையாது, உனக்கு நீ பாவினே சொல்லக்கூடாது, உனக்கு ஏழ்மை கிடையாது, துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி விசுவாசிகளை எப்படி ஆக்கி வச்சிருந்தாங்கன்னு கேட்டா, ஒரு விதமான நோய் பிடிச்சவங்களா மாத்தி வச்சிருந்தாங்க. விசுவாசிகள்லாம் விசுவாச அறிக்கைங்கிற பேர்ல எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு கார் கொடுப்பார், வீடு கொடுப்பார். நான் விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பார். அதான் விசுவாச அறிக்கை. ஆனா அந்த விசுவாச அறிக்கையே பண்ண விடாம வச்சுட்டு விசுவாசிகளுக்கு ஒரு மாயை காட்டி வச்சிருந்த போது, இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், லாக்டவுன், பண பிரச்சனை இதெல்லாம் வரும்போது விசுவாசிகள் இப்பதான் வனாந்தரம்னா என்னன்னு பாக்குறாங்க, வனாந்தரத்துல வரக்கூடிய மண்ணானா என்னன்னு பாக்குறாங்க, வனாந்தரத்தில் வரக்கூடிய கண்மலை தண்ணினா என்னன்னு பாக்குறாங்க. இந்த லாக்டவுனுக்கு நடுவுல அற்புதமாயும் அதிசயமாயும் கர்த்தர் நடத்துவது எப்படி என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது வரைக்கும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனே வராதுன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துருச்சு. ஆனா அவைகளுக்கு நடுவுல உன்னை காப்பாத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அதை தான் இப்ப காப்பாத்திட்டு இருக்கிறார். So this is the right time. நம்ம வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
சரி, இப்போ இந்த சபை எழுமணும், சிறு பெண் எழுமணும், என்ன செய்யணும்? இயேசு சில காரியங்களை அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதை நாம செய்யும் போது நம்முடைய சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த சிறு பெண் எழுந்திருச்சால் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தார், அங்க ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதே போல நம்முடைய சபைக்குள்ளேயும், நம்முடைய சின்ன சபையா இருக்கட்டும், பெரிய சபையா இருக்கட்டும், எந்த சபையோ ஒரு எழுப்புதலுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். முதல்ல எழுப்புதல் வரணும்னா என்ன பண்ணணும், எழுப்புதலுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறு பெண் சம்பவம் வர இடத்துலையும் பாருங்க, 2 இடத்துல வருது. மார்க்லயும் வருது, மார்க் 5ஆம் அதிகாரத்துல வருது, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வருது. இந்த 2 அதிகாரத்தையுமே நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க செய்தி கேட்கும் போது இந்த 2 அதிகாரத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சிறு பெண்ணுடைய சம்பவம் வரத்துல எல்லா இடத்துலயும் அதுக்கு முன்னாடி சம்பவம் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீனுடைய சம்பவம் இருக்கும். இயேசு படகை விட்டு இறங்கி வந்த உடனே எவீர் வந்து கூப்பிடுறாரு. எவீர் வீட்டுக்கு ஆந்தவே போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. இது 2 இடத்துல மென்ஷன் ஆகுது. அந்த இடத்துல மென்ஷன் ஆகி ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை பிடிச்சி எடுக்கிறாங்க. இந்த சம்பவம் அங்க வருது. இந்த சம்பவத்துல ஒரு வித்தியாசமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கே ஒரு அம்மா வந்து வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்த உடனே இயேசு கேட்கிற கேள்வி, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. இது என்னங்க கேள்வி? இதை வச்சுக்கிட்டு நம்ம இயேசு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், தொட்டது யாருன்னு கூட தெரியாம இருக்கிறாரு, யாரோ தொட்டாங்க. அப்போ அந்த சீஷர்கள்லாம் சொல்றாங்க, இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க. அவங்க இயேசுவை ரொம்ப நாளா அவருடைய சரியான அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்காமே கூட இருந்திருக்காங்க. அவர் இயேசுவை தொட்டது யாருன்னா இவன் சொல்றான். அவருக்கு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றாங்கன்னா, இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, இது என்ன கேள்வி? இன்னும் இயேசுக்கு தெரியாத மாதிரியும், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க? இவ்வளவு பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு போய் நீங்க கேட்குறீங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இயேசுக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? இயேசு ஒரு மிகப்பெரியதான விஷயத்தை எங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு எப்பவுமே சீஷர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சு முடிச்சுட்டு தனியா கூட்டமே சொல்லி கொடுத்தா தான் புரியும். அந்த கும்பல்ல புரிஞ்சுக்கிற தன்மையே இருக்காது. ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவியை அப்ப பெற்றுக்கொள்ளல. அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சொல்றாரு, இல்ல ஒருத்தர் என்ன தொட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். வல்லமை எங்கிட்ட இருந்து புறப்பட்டுச்சு அப்படிங்கிறார். இயேசு ஏன் அந்த அம்மா ஏமா நீ தொட்டிய அப்படின்னு சொல்லல. ரெண்டாவது, அந்த அம்மாவை பார்த்து மென்ஷன் பண்ணி ஏமா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதே அப்படின்னு இயேசு சொல்லல. எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது சில இடங்கள்ல இயேசு சில சம்பவங்களை ஹேண்டில் பண்ற விதத்தை பாருங்க, நம்ம அப்படியே மெய் சிலுத்து போகுது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள ஊழியத்துக்கு புதுசா வரவங்களுக்கு, நம்ம பழையவங்களை பத்தி பேச வேண்டாம், புதுசா வரவங்க நம்ம கத்துக்கணும். நம்ம இயேசுகிட்ட அவர் தான் நமக்கு ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன், கத்துக்கணும். இப்ப இந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. அதனாலதான் பைபிளே பெரும்பாடுள்ள ஸ்திரீனே சொல்லுது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீய இயேசு கிறிஸ்து இப்ப நியாயமா இன்னைக்குள்ள நம்ம ஆட்கள் இருந்தா என்ன பண்ணுவோம்? சுகமான உடனே ஒரு 4 கேமராவை 4 பக்கம் நிக்க வச்சு, அந்த அம்மாவை நடுவில் நிக்க வச்சு, நீ சொல்லுமா எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருந்துச்சு, எந்தெந்த டாக்டர்லாம் பார்த்தேன், உனக்கு அந்த பிரச்சனை வரும்போது எப்படி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு, யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி சாட்சியை வாங்கணுங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். இதை நம்ம கத்துக்கணும். ரெண்டாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாட்சி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நாம அவங்கள போட்டு ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. சொல்லு, ஏறு மேடை ஏறு, மேடையில வந்து சொல்லு, சகோதரர் மூலமாகத்தான் இப்படி நடந்தது, கடைசியா ஊருகா தொட்டுக்கிற மாதிரி கர்த்தருடைய கிருபை லாஸ்டா சொல்லும் போதெல்லாம் இந்த ஊழியத்திற்கு நான் வந்தபோதுன்னு ஆரம்பிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல அந்த ஸ்ரீ வந்து நிற்கும் போது அவளுடைய பிரச்சனையை கூட இயேசு பேசவே இல்லை. என்ன பிரச்சனை அவர்கிட்ட சொல்லல, ஏன்னா அந்த பிரச்சனையை அவளால் வெளியே சொல்ல முடியாது. அந்த அவமானம் அவளுக்கு இருக்குது. அந்த அவமானத்தை இன்னைக்கு அவ என்ன செய்யறா, எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. அவளுடைய விசுவாசம் அந்த வஸ்திரத்தை தொட்டா போதும் நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லிருக்கலாம், இங்க ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கிறாள், அவள் என் வஸ்திரத்தை தொட்டாள், எனக்கு ஞான கண்ணில் ஆவியானவர் தெரியப்படுத்தினார் சொல்லிருக்கலாமே. அவர் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, அந்த இடத்துல வல்லமை எனக்குள்ள இருந்து தான் போச்சு, யாருக்குள்ள போச்சுங்கிறத அவங்களா தான் சொல்லணும். சாட்சி எப்பவுமே அவங்களா வாஞ்சித்து வந்து சொல்லணும், தள்ளிக்கிட்டு வந்து மேடம் மேல நிக்க வைக்க கூடாது, அவன் விருப்பப்படணும். ரெண்டாவது, சில சாட்சிகளை நாம் சொல்லும் போது கொஞ்சம் யோசிங்க. ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில அவங்க கீழே விழுறாங்க, பிசாசு தள்ளுது, அதை எடுத்து வீடியோ போடுறீங்களா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சீனை பாக்குறாங்களே அந்த வீட்டாருக்கு எப்படி இருக்கும், நாம அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை எல்லாம் வெளியே சொல்லணும்னு சொல்லி அதை எதை சொல்லணுமோ அதை அவங்களா வந்து சொல்லட்டும், தப்பே கிடையாது. அவங்க போய் ஊரா சொல்லட்டும், எனக்கு இப்படி நடந்துச்சு, அதை எடுத்து அதை போட்டு வீடியோ ஆக்கி அப்படியே வாட்ஸ்அப்ல பரவ விட்டு அந்த பர்டிகுலர் ஆட்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. உலகத்தார் கூட டிவியில காட்டும் போது ஒரு சிறு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கோ பாலியல் பலாத்காரம் ஏற்படுது, அவன் முகத்தை மறைச்சிடுறாங்க. ஏன் மறைச்சிடுறாங்க தெரியுமா? அவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலத்துக்கு இது தடையாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் சொல்றேன், இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசல, வல்லமை புறப்பட்டது. இப்ப பிரச்சனை அவளுக்கு என்ன வியாதிங்கிறதே அங்க பிரச்சனை இல்லை. அங்க பிரச்சனை இப்ப இயேசு எதுக்கு அவளை சொல்ல வச்சாருங்கிறதா விஷயமே. எதுக்கு சொல்ல வச்சார் தெரியுமா? இப்ப அவ வந்து சொல்றா, 12 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் எல்லா வைத்தியரையும் பார்த்து செலவழித்து விட்டேன். நம்ம காலத்த மாதிரியே அந்த காலத்திலயும் டாக்டர்ஸ் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, அவளை பயங்கரமா காசு வாங்கி ஏமாத்திருக்கிறான். எல்லார்ட்டையும் செலவழிச்சு ஒரு வயலாலையும் சுகமாக்க முடியல அந்த அம்மாவை. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மா சுகம் பெற்று விட்டது. இப்ப அந்த அம்மா வாயில சொல்ல வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் சுகமானேன். அதை விட முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அவளுக்கு எத்தனை வருஷம் அது இருந்துச்சு, அதான் ரொம்ப முக்கியமே.
என்ன வியாதி இருந்தது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷம் இருந்துச்சு முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த அம்மா அந்த வார்த்தையை 12 வருஷம்னு சொல்லி முடிக்குது. ஒருத்தன் ஓடி வரான், ஓடி வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள். இப்போ மகள் மரித்து போனாலே அவருடைய வயசு எத்தனை தெரியுமா? 12. இயேசுக்கு தெரியும் லாசர் மரிக்க போறது, இயேசுக்கு தெரியும் எபிரேமின் மகள் போறதுக்குள்ள செத்து போயிடுவான்னு இயேசுக்கு தெரியும். ஆனால் உயிரோடு கூட எழுப்ப போறோம், அது பிதாவின் திட்டங்கிறது அவருக்கு தெரியும். அந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக அந்த எழுப்புதல் யார் வீட்டில் தொடங்கணுமோ அவனுக்கு விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். அவனுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கணும். இந்த விசுவாசம் வந்தாதான் அங்க எழுப்புதல் வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இவன் விசுவாசத்தை எழுப்புறது எப்படி? ஒரு மூத்த ஊழியர் தன்னுடைய மெசேஜ்ல சொன்னார், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சில நேரங்களில் நம்ம சொல்றோம் விசுவாசமா இரு, அப்பதான் இயேசு உன்னை சுகமாக்குவாரு. உண்மை, விசுவாசம் தேவைப்படுகிறது. குஷ்டரோகி வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, என்னால் உன்னை சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறார். அதெல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் இயேசு நான் இன்னொரு விதவை கிட்ட போய் கேட்கல, நீ விசுவாசமா இருக்கியா, இந்த மகனை நான் எழுப்ப நீ நம்புறியான்னு கேட்கல பாருங்க. அவர் நேரா போய் தொட்டு சுகமாக்குறாரு. ஏன் அப்படி தெரியுமா? அந்த மூத்த ஊழியர் சொன்னாரு, பல நேரங்களில் டெத் எண்டில் படுத்து கிடப்பாங்க. டெத் இல்லை, அவங்க வந்து அதான் சாவு படுக்க, இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த இடத்துல போய் இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது தெரியுமா? அவன் மொத்தத்தையும் பார்த்து விட்டான். எல்லா கடவுளையும் ட்ரை பண்ணிட்டான். எல்லா கடவுளையும் ட்ரை பண்ணி, எல்லா மருத்துவரையும் ட்ரை பண்ணி, அவனுக்கு தெரிஞ்ச மாந்திரீகத்துல இருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். முடிச்சுட்டு கடைசியா உலகம் சொல்லிருச்சு, இவன் இன்னொரு 1/2 மணி நேரத்தை செத்து போவான், இவன் உயிரோடு கூட எழுப்ப முடியாது. இந்த நேரத்தில் அவங்ககிட்ட போய் இயேசு சுகமாக்குவார்னா அவனுக்குள்ள விசுவாசம் வர்றது கஷ்டம். ஏன் விசுவாசம் வர்றது கஷ்டம் தெரியுமா? அவனுக்கு மொத்த நம்பிக்கையும் போயிருச்சு. அடுத்த 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சாகடிக்க போறாங்க, பெட்டி கட்ட போறாங்க. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையோடைய தாய்கிட்டயோ தகப்பனுக்கிட்டயோ போய் டோன்ட் வரி நீங்க சுகமாக்கிடுவீங்க வெறும் வாயில சொன்னா என்ன ஆகாது? ஆகாது. அவங்களுக்கு விசுவாசம் வராது. அந்த இடத்துல அவங்களுக்கு விசுவாசம் வளரணும்னா என்ன செய்யணும்? அதுதான் இயேசு இங்க செய்றார். அப்படியே டெத் பெட்ல படுக்கிறவங்க போயிட்டு நேரா இயேசு நீங்க நம்புறீங்களா? இப்ப இயேசு சுகமா? நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கறாங்க. நீங்க நம்புனீங்கன்னா சுகமா? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். வரத்துல ஒரு விசுவாசம் இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? வரத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, கண்ணில ஒரு விசுவாசம் இருக்கு தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்துட்டு உண்மை. ஆனா வரத்துல ஒரு விசுவாசம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம். இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல எதை தூக்கி பழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அவர் விசுவாசிக்கல, அதனால நடக்கல. ஒரு சின்ன வியாதியோ ஒரு பலகீனமோ இருக்கிறவனுக்கு ஓகே, ஒரு நஷ்டம் அடைஞ்சவனுக்கு ஓகே, இதெல்லாம் ஓகே. டெத் பெட்ல படுத்திருக்கிறவன அவன் விசுவாசம் எழுப்பாது, நம்ம விசுவாசம் தான் அவன் எழுப்போம். அதுக்கு தான் அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், விசுவாசம் என்கிற வரம். அவங்ககிட்ட போய் நீங்க சொல்ல முடியாது, அப்படி படுத்துக்கிறவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அது படுத்துக்கிறவருடைய மனைவி கிட்டயோ தாய் கிட்டயோ தகப்பன்கிட்டயோ போயிட்டு டோன்ட் வரி இப்ப இயேசு எழுப்புவார்னா அவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? ஏன்பா இப்பதான் டாக்டர் சொல்லிட்டாரு, பெட்டி கட்ட சொல்லிட்டாரு, லாஸ்டா உன்னை கூட்டு வந்திருக்காங்க ஜெபம் பண்ண, அவன் என்ன நினைச்சிருக்கானா ஒரு சாபத்துக்கு ஜெபம் பண்ண போறான்னு நினைச்சிருக்கான். அவங்க கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்துல எந்த விசுவாசம் வேலை செய்யணும் தெரியுமா? வரத்துக்குரிய விசுவாசம் வேலை செய்யணும். அந்த ஆவியானவருடைய வரங்கள்ல ஒண்ணு விசுவாசம். அந்த விசுவாசம் கிரியை செய்யும் போது அவன் உயிரோடு கூட எழும்புவான். இப்ப இந்த எவிருக்குள்ள விசுவாசத்தை அனுப்பணும். வெறும் அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனாயிரு எவிரு அப்படின்னா செத்து போச்சு, இதுக்கு மேல என்னத்தை விசுவாசிக்கிறது, சரி ஆவண்டியதை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமானதை பக்கத்துல நின்று எவிரு பார்க்கிறாரு. 12 வருஷம். இப்போ இந்த குழந்தை 12 வயசு. ஒருத்த ஓடி வந்து சொல்றான், உன் மகள் செத்துட்டா. இப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசம் தெரியுமா? உன் மகள் பிறக்கும் போது இவளுக்கு வியாதி பிறந்தது. 12 வருஷம் இவளுக்கு வயசு, இவளுக்கு வியாதிக்கு 12 வயசு. இந்த 12 வருஷம் வியாதியை நான் சுகமாக்குவேனால் உன் 12 வயசு மகளையும் நான் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அந்த விசுவாசத்தை அவளுக்குள்ள அனுப்புறாரு பாருங்க. அதனாலதான் இந்த 2 சம்பவமும் எங்க பார்த்தாலும் இணைந்தே தான் வரும், சேர்ந்தே தான் வரும், தனித்தனியா வராது, ரெண்டும் சேர்ந்தே தான் வரும். அப்ப அழகா அந்த இடத்துல ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு? அவனுக்குள் விசுவாசத்தை வளர்க்கிறார். விசுவாசம்னு ஒண்ணு வளர்ந்தாதான் எழுப்புதல்னு ஒண்ணு வரும். விசுவாசம் இல்லாமல் எழுப்புதல் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள விசுவாசம் இல்ல, எழுப்புதல் வரும். இப்ப இந்தியாவில் எழுப்புதல் வருமா அப்படின்னு கேட்டா ஜெபம் பண்றாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, விசுவாசத்தோட ஜெபம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு சாரார், அதுதான் பெரும்பான்மையான கூட்டம். ஒரு சாரார் என்ன சொல்லிருக்காங்க? அதெல்லாம் வராதுங்க, எழுப்புதல் வராது. இப்ப இருக்க நிலைமைக்கு எழுப்புதல் சான்ஸ் இல்ல, இந்தியாவில் ரொம்ப மோசம், சபை போற போக்கு மோசம், சபை செத்து போய் கிடக்கு, ஆவிக்குரிய நிலைமையில செத்து போய் கிடக்கு, சபையில கள்ள உபதேசம், பணப்பிரியரா மாறிட்டாங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நமக்கு முன்னாடி இதே மாதிரி சபை செத்த காலங்கள் இருக்கு, சபை செத்து போன காலம் இருக்கு. மார்ட்டின் லூத்தர் காலத்துல ஒரு எழுப்புதல், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான செத்த காலம், சபை செத்த காலம். அப்பதான் மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்புறாரு. எப்போ? அப்போஸ்தலர் காலத்துல ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் என்ன ஆச்சு? அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் எழுப்புதலே இல்ல. அந்த எழுப்புதல் போன பிறகு மார்ட்டின் லூத்தர் காலத்துல ஒரு எழுப்புதல். சரி, மார்ட்டின் லூத்தரோட எழுப்புதல் என்னாச்சு? 1906 வருஷம் வரைக்கும், கண்ணு சொல்ல போனா 400 வருஷம். அதுக்கப்புறம் எழுப்புதல் அப்படியே சபை செத்த இடத்துக்கு போயிருச்சு. செத்த இடத்துக்கு போன உடனே அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு எழுப்புதல் வருது. இந்த எழுப்புதல் தொடங்குச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? சபை மோசமான கண்டிஷன்ல இருக்குங்க, எல்லா இடத்துலயும் சபையில வசனமே இல்லை, என்ன பெரும்பான்மையானவங்க சொல்றது.
அப்ப சபை இன்னொரு செத்த காலத்துக்கு வந்திருக்கு. இந்த செத்த காலத்துல இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அவிசுவாசம் ஒண்ணு வரும். இதுக்கு மேல அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு வேத பண்டிதரோட பேசிட்டு இருந்தேன். வேத பண்டிதரோட பேசிட்டு இருக்கும்போது அந்த வேத பண்டிதர்கிட்ட நான் சொன்னேன் ஒரு காரியம். அண்ணே வாங்க, நம்ம என்ன செய்வோம், ஊர் ஊரா போய் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் இந்த வசனத்தை போதிப்போனே, வசனத்துக்குன்னு ஒரு காலம் வரணும், வசனத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். வெறும் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமும் ஆராதனைகள் மட்டுமே இருக்குது. ஆராதனை தப்பு இல்லை, அது மட்டுமே இருக்கு, வசனம் இல்லை. வசனத்துக்கு ஒரு கிரௌடை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னபோது அந்த அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க, வேணாம் தம்பி, அதெல்லாம் வராது, இதெல்லாம் வேஸ்ட், இந்த ஜனங்கிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்லை, நானும் 20 வருஷமா பேசி பார்த்துட்டேன் தம்பி, வேஸ்ட், ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்க, இவங்களோட பேசிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எப்படியாவது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எழுப்புதல் காலம் ஒன்று வரணும், வசனத்துக்கு ஒரு எழுப்புதல் வரணும், வசனத்துக்காக வாஞ்சியா இருக்கிற ஒரு கூட்டத்தை எனக்கு பார்க்கணும், கேட்கணும், அந்த ஜனங்க வாஞ்சியா வசனத்துக்கு ஓடி வரணும், அப்படி ஒரு காலம் வரணும் ஆண்டவரேன்னு ஆசைப்பட்டோம். அப்ப நாங்க ஒரு 3-4 ஊழியர்களாக சேர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அங்க தெரிஞ்ச பாஸ்டர்ஸை கேட்டு அவங்க கிட்ட, ஐயா உங்க சபையில ஒரு நாள் வசன திருவிழான்னு ஒன்று நடத்துறோம், நாங்க வரோம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நாங்க 4 பேர் வரோம், அங்க வந்து ஜபத்தோட தான் வருவோம், வந்து ஒரு ஆராதனை, ஒரு ஜப நேரம், ஒரு 2 செய்தி இப்படி கொடுத்து ஜனங்களுக்குள்ள வசனத்தை பத்த தாக்கத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு கேட்டபோது ஒரு சில ஊழியர்கள் திறந்து கொடுத்தாங்க. இதை கொஞ்ச காலம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இப்படி ஒரு கூட்டம் ஒன்று உருவாகும், வசனத்துக்கு நிக்கிறவங்க வருவாங்க. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இப்படிதான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அற்புதத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு, தீர்க்க தரிசனம் தேடி ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு, ஆட்டத்தையும் பாட்டத்தையும் தேடி கூட்டம் இருக்கு, இதே மாதிரி ஆண்டவரே வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரணும், வசனத்தை தேடி வர கூட்டம் ஒன்று வரணும். அடிக்கடி ஆண்டவர்ட்ட இப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனுடைய விளைவை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். வசனத்தை பேசுகிற அநேக வேத பண்டிதர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா வசனத்தை போதிக்கிறவங்க ஐரோப்பால இருந்தும் ஸ்ரீலங்கால இருந்தும் நிறைய வேத பண்டிதர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இவங்களுக்குன்னு போய் பாத்தீங்கன்னா 10,000 பேர் 20,000 பேர் அவங்க செய்திகளை உட்கார்ந்து கேட்கறாங்க. அந்த 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 நம்பரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். வசனத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் 10,000 பேர் 20,000 பேர் 1,00,000 பேர் 2,00,000 பேர் கர்த்தர் வச்சிருக்கார். ஆடுறவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் போறாங்க, தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் போறாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம், அதெல்லாம் அவங்க இஷ்டம். நம்ம எதிர்பார்க்கிறது வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரணும் ஆண்டவரே. அந்த வசனத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கியதை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் உருவாக்கணும். அப்ப நமக்கு முன்னாக என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்த நெகட்டிவான சாட்சிகள், வராது, நடக்காது, போகாது, அப்படி. இப்போ வந்து எவர்கிட்ட என்ன சொன்னாங்க, உன் மகள் மரித்து போனாள், இதுக்கு மேல அவளை எழுப்ப முடியாதுப்பா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், காடை விட்டு பினிஷ், முடிஞ்சிருச்சு, டோர் க்ளோஸ்ட். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்பவும் சொல்றேன், எழுப்புதல் வராது, நடக்காது, அதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, யார் வேணாலும் சொல்லட்டும், நாம் சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம், மீண்டும் கர்த்தர் சபையை எழுப்புவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மீண்டும் ஒரு எழுப்புதலை, வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை பார்ப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சிறு சபையை கர்த்தர் எழுப்புவார். ஒரு அசுசா ஸ்ட்ரீட்ல, ஒரு அப்போஸ்தலர் ஃபெய்த்ல ஒரு சின்ன சபையை கர்த்தர் எழுப்பினார். ஒரு எருசலேம்ல ஒரு 120 பேர் இருக்கிற சின்ன சர்ச்சை கர்த்தர் எழுப்பினார். அந்த சிறு பெண்ணை கர்த்தர் எழுப்பினார். அந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரம்பி போயிற்று. அசுசா ஸ்ட்ரீட்டோட எழுப்புதல் உலகம் முழுவதும் பரம்பி போயிற்று. ஏன் அப்படி ஒரு எழுப்புதல் கடைசி காலத்துல தமிழ்நாட்டில் வரக்கூடாது? ஒரு சிறு சபையை ஏன் கர்த்தர் எடுக்கக்கூடாது? உங்க சபையில 50 பேரா இருக்கட்டும், 100 பேரா இருக்கட்டும், 120 பேரா இருக்கட்டும், என் சபையிலிருந்து வராதுன்னு நினைக்காதீங்க. என் சபையிலும் சிறு சபை, சிறு பெண்ணை கர்த்தர் எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம், ஏற்கனவே அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். என் சபையிலும் கர்த்தர் செய்வார், என் வீட்டிலே செய்வார், எனக்குள்ளே செய்வார். அது வரணும். முதல்ல இந்த விசுவாசத்தை எவருக்குள்ள அனுப்புறாரு? ஃபர்ஸ்ட் எழுப்புதலுக்கு தேவை விசுவாசங்க. நம்ம வரும், என் நாட்டில் வரும், என் தேசத்துல வரும், என் மாவட்டத்தில் வரும், என் சபைக்குள்ள வரும்ன்ற விசுவாசம் வேணும். வரும். நிறைய பேர் கேட்டு பாருங்க, எழுப்புதல் எங்க வரும்? எங்கேயோ வரும், ஆனா கண்டிப்பா வரும். எங்கேயோ வரும் இல்ல, என் வீட்டில் வரும், என் ஜப வீட்டில் வரும், எனக்குள்ள வரும் எழுப்புதல். அந்த அந்த விசுவாசம் முதல்ல வரணும். எவருக்கு முதல்ல என்ன வரணும்? இயேசு அந்த அம்மாவை சுகமாக்கிட்டார், எல்லாம் ஓகே தான். என் வீட்டில் இல்ல, இயேசு சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு, இவளுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும். அசுசா ஸ்ட்ரீட்ல நடந்தது நமக்கும் நடக்கும். மேல் வீட்டு அறையில நடந்தது நமக்கும் நடக்கும். எப்பப்பெல்லாம் எந்தெந்த தேசத்துல போய் எடுத்து பாருங்க. ஆப்பிரிக்கால டேவிட் லிவிங்ஸ்டன் வழியாக வந்ததான எழுப்புதல் நம்முடைய தேசத்திலும் வரும். கர்த்தர் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தார். ஒரே நேரத்தில் மல்டி டைமென்ஷன்ல வேலை செய்யறதுக்கு கர்த்தரால மட்டும் தாங்க முடியும். ஒரு பக்கம் எவருக்குள்ள விசுவாசத்தை ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சீஷர்களுக்கு ஏத்துறாரு. ஏன் இவன் போய் பின்னாடி நிறைய பேர் உயிரோட எழுப்ப வேண்டி இருக்குது. ஏன் இவனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்க வேண்டியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவனுக்குள்ள எழுப்புறாரு. ஏன்னா 2 பேரை அனுப்பி பார்த்தாரு, அங்க பிசாசுகள் ஓடிச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் கூட பல நேரங்களில் இவரால் பிசாசுகளை துரத்த முடியாம போயிருச்சு. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறு பலவீனங்கள்லாம் இருந்துச்சு, எல்லாம் கிளியர் பண்றாரு. பாருங்க, இந்த சிறு பெண்ணை எழுப்புறாரு பாருங்க. எனக்கு ஒரு சம்பவத்தை படிச்ச போது ஞாபகம் வருது, ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். இயேசு போய் அந்த எபிரேயரின் மகளை எழுப்புறாரு. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பேதுருவும் செய்யறாரு.
பேதுரு போய் மேல் வீட்டு அறையில தப்பித்தால படுக்க வச்சிருக்கிறாங்க. தப்பித்தால படுக்க வச்சபோது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த சம்பவம் இருக்கு. தப்பித்தால படுக்க வச்சிருக்காங்க. இப்போ பேதுரு தப்பித்தால எழுப்பணும். அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் தான். அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இயேசு போய் கையை பிடித்து சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னார். ஆனா பேதுரு கையை பிடிச்சு தப்பித்தாலே எழுந்துருன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணாருன்னா, போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்துன்னு இருக்கும். அதான் பெரிய ஆச்சரியம் அந்த வசனத்திலேயே. பேதுரு திரும்பி பார்த்து தப்பித்தாலே எழுந்துரு என்றான். ஏன் இவன் இப்படி ஜெபம் பண்ணா? அந்த அந்த தப்பித்தாளுடைய சரீரத்தை விட்டு தள்ளி போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்து தப்பித்தாலே எழுந்துரு. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் திரும்பி பார்த்தீங்க? நம்ம நியாயமா என்ன பண்ணுவோம்? பாடி மேல போட்டு எலிசா என்ன பண்ணாரு, எலியா என்ன பண்ணாரு, அவங்கள அப்படி பாடி மேல போய் விழுந்து மேல விழுந்து 7 தரம் தும்மி மேல விழுந்து எல்லாம் செஞ்சாங்கல்ல. இயேசுமே அப்படிதான் செய்யறாரு, தொட்டு. ஆனா இவர் மட்டும், பேதுரு மட்டும் அந்த பக்கம் திரும்பி ஜெபம் பண்றாரு. ஏன் அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு அதை படிக்கும்போது உணர்த்தினாரு. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் மனுஷனுக்கு முன்பாக மரணம் இருந்தது. இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார். மரணம் மனுஷனுக்கு பின்பாக போய்விட்டது. இனி மனுஷனுக்கு முன்பாக மரணம் இல்லை, மனுஷனுக்கு முன்பாக நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்து திரும்பி பார்த்து பேதுரு சொன்னாருன்னு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு அந்த சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த விசுவாசத்தை தான் பேதுருக்கு ஊத்துறாருங்க. இதைத்தான் பேதுருக்குள்ள கொண்டு வராரு. பாரு, நான் எழுப்புறேன் பாரு, நாளைக்கு நீ எழுப்ப வேண்டி வரும். அப்போ ஒரே நேரத்துல பாதிக்கப்பட்டவனுக்கு எழுப்புறாரு, இப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு விசுவாசத்தை எழுப்புறாரு, பின்னாடி ஊழியம் செய்ய போறவனுக்கு விசுவாசத்தை எழுப்புறாரு. எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரே நேரத்துல ரெண்டையும் செய்யறாரு. சீஷர்களும் அதை பாக்குறாங்க, இவங்களும் பாக்குறாங்க. இப்போ எழுப்புதலுக்கு முதலாவது காரணம் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களா இரு. விசுவாசமா இருந்தா கண்டிப்பாக ரட்சிப்பு வரும். இன்னைக்கு நாமளும் அதை தான் சொல்ல போறோம். ஆண்டவரே, விசுவாச அறிக்கை பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் தெரியுமா? என் சபையில என் மூலமாக ஆண்டவரே நிச்சயம் ஒரு எழுப்புதல் வரும். நீர் அதை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். இரண்டாவது, இந்த எழுப்புதல் வருவதற்கு இரண்டாவது என்ன செய்யணும்? இயேசு செய்த இன்னொரு விஷயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம், 52வது வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர அனுமதிக்கவில்லை. எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர் அறிந்ததினாலே அவரை பார்த்து நகைத்தார்கள். யார் வெளியே போக சொன்னார்? இயேசு. தாய் தகப்பனை வச்சுக்கிட்டாரு, சீஷர்களை வச்சுக்கிட்டாரு. நீங்க மார்க்லயும் இதே காரியத்தை வாசிக்க முடியும். 5ஆம் அதிகாரத்திலையும் நீங்க அதே காரியத்தை வாசிக்க முடியும். 39வது வசனம் 40, 41 இதை நீங்க வாசிக்கலாம். மார்க் 5, 39, 40, 41 இதை வாசிக்கலாம். அந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. இப்போ உள்ள எழுப்புதல் வர வேணும்னா முதல்ல விசுவாசம் உள்ளவன் உள்ள வரணும், அந்த வீட்டுக்குள்ள வரணும். சபைக்குள்ள யார் இருக்கணும்? உனக்குள்ள யார் இருக்கணும்? இந்த எழுப்புதலுக்கு விசுவாசத்துக்கு காரணமா இருக்கிற ஆட்கள் உள்ள இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். ரெண்டாவது, உள்ளே வரது ஒரு குரூப் வெளியே போகணும். யார் வெளியே போகணும் தெரியுமா? ஒரு குரூப் உள்ள உட்காந்துட்டு போலியா அழுதுகிட்டு இருக்கோம். யாங்க போலியா அழுதாங்கன்னு சொல்றீங்க? அவங்க அழுதுதானே இருக்கிறாங்க. அவன் அழுதுட்டே இருக்கிறான். இயேசு வந்து அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவன் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே உண்மையா, இப்ப நீங்க ஒரு டெட் பாடி இருக்குது, அங்க போய் நீங்க சொல்லி பாருங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உண்மையா அழுறவனுக்கு உங்க மேல கோபம் தான் வரும். எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள போட்டு தூங்குறாங்கன்னு சொல்ற, உனக்கு கோவம் வரும். சுத்தி இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த உண்மையா அழுகிறவன் கோவப்படுவான். அந்த சும்மா வந்து நிக்கிறவன் தான் கிண்டல் பண்ணுவான். ஒரு பைத்தியக்காரன் வந்து நிக்கிறான் பாரு, அவன் தான் சிரிப்பான். ஒரு பைத்தியக்காரன் வந்தான்டா, அங்க வந்துட்டு அவ்வளோ பேர் அழுதுனுக்குறாங்க, அவன் வந்து சொல்றான், அவங்க சாவலிங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றான் அப்படின்னு யார் சொல்லுவா? அந்த இடத்துல சுத்தி நிக்கிறவன் சொல்லுவான். உண்மையா அழுகிறவனுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா கோவம் தான் வரும். இப்ப இயேசு இந்த இடத்துல வந்து சொல்றாரு, அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். சொன்ன உடனே அங்கே இருக்கிறவர்கள் நகைத்தார்கள். இயேசு யாரை வெளியே அனுப்பினார் தெரியுமா? அந்த இடத்துல போலியாய் அழுது கொண்டு ஒரு குரூப் இருக்கும். சபைக்குள்ள ஒரு குரூப் எழுப்புதலுக்கு தடையான ஒரு குரூப் இருக்கும். சபைக்குள்ள இருக்கிறவன் எல்லாம் எழுப்புதலுக்கு காரணம் கிடையாது. சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் எழுப்புதலுக்கு காரணமா இருக்க முடியாது. சபைக்குள்ள எழுப்புதலுக்கு தடையான ஒரு குரூப்பும் இருக்கும். உன் சபையில, நம்ம சபையில எழுப்புதல் வராம இருக்கிறதுக்கு இந்த குரூப், எந்த குரூப்? போலியாய் அழுகிற ஒரு குரூப் இருக்கு. ஐயோ எழுப்புதல் வரணுமே வரணுமே அழுவாங்க. ஒவ்வொரு சபைக்குள்ளையும் போலியான ஒரு குரூப் இருக்கும். அதுக்கு பேரு கலைகள். இது உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், நம்ம கொஞ்சம் தலை மறைஞ்சா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபைக்குள்ள உட்காந்துட்டு உயிரை கொடுத்து ஃபாஸ்டிங் போட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஒரு எழுப்புதல் வரணும், எப்படியாவது ஒரு ரிவைவலை பாத்துறணும், எங்க சபையில ஒரு மாற்றம் வந்துடணும்னு உண்மையாக அழுகிற ஒரு குரூப் இருக்கும். அங்கேயே ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு அவர் பாரு நடிகரார் பாரு அப்படிம்பான். அவர் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான், உட்காந்து மெசேஜை மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன்,
இந்த போலியான குரூப் உள்ள இருக்கிற வரைக்கும் உன்னுடைய சபைக்குள்ள எழுப்புதல் வராது, உங்களுக்குள்ள எழுப்புதல் வராது. உண்மையான பாரம் இருக்கிறவங்க கிட்ட இந்த இடத்துல ஆண்டவர் எழுப்ப போறாரு அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னார்னா நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? ஒரு சந்தோஷம் வரும். சில நேரங்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது, அங்க சொல்றது இயேசு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். இயேசு வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க பயங்கரமான துக்கத்துல இருப்பீங்க, அந்த துக்கத்துல இருக்கும்போது இயேசு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வார். அது என்னவா இருக்கும்? நீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, இல்ல என்னவோ நடக்க போது பெரிய பிரச்சனையில் இருப்பீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுவாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு. நாளைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு யோசனை உங்களுக்கு வராது. எது வரும் தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறதான ஒரு ஹீலிங் உங்களுக்குள்ள வரும். நம்ப முடியாத விஷயத்தை நம்ப வைக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் கடந்து வருதல். யாருக்கு வரும்? உண்மையா அழுகிறவனுக்கு தான் வரும். சில நேரங்களில் நம்ம விஷனை ஜனங்களுக்குள்ள சொல்லும் போது அந்த விஷன் யாருக்குள்ள கரெக்டா போகும் தெரியுமா? உண்மையாய் உங்களோட கூட இருக்கிறவனுக்கு தான் போகும். ஒரு கூட்டம் உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம், இது தேவையா, இது இப்ப அவசியமா, இதை பண்ண முடியுமா, இதெல்லாம் இப்ப வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா? உங்களுக்கு நான் சொல்றேன், நான் என்ன வச்சே சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். எனக்கு இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது, இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்லியிருந்தார். அதை நான் யார்கிட்டையும் சொல்றது இல்லை. ஆனால் என்னை கொண்டு செய்யறதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை என் ஊழியத்தில் செய்யறதுக்கு சொல்லியிருந்தார். அதை முன்பாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, நாங்களும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த லாக்டவுன் வந்த உடனே நியாயமா பார்த்தா அந்த மேட்டர் அப்படியே ஸ்டாப் ஆயிடணும், செய்ய முடியாது, அந்த ஊழியத்தை செய்யவே முடியாது, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்? சர்வைவலுக்கே கஷ்டமான காலம் வருது. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த லாக்டவுன் பீரியட் சர்வைவலுக்கு கஷ்டமான காலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஆப்போசிட்டா சொல்றாரு, உன்னை கொண்டு நான் சொன்ன இந்த காரியத்தை சொன்னதை செய்யும் அளவு உன்னை கொண்டு நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டம். ஏன் விசுவாசிக்கிறது கஷ்டம்? ரெகுலரா வரக்கூடிய மினிஸ்ட்ரியே கட்டாயி போச்சு. இப்ப ஃபேமிலி நடத்துறதே எப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்க நியாயமா அப்படி யோசிக்க வேண்டிய இடத்துல இது பெரியது, பெரிய வேலை. இந்த வேலையை நம்மளை செய்ய சொல்றாரு, இதை எப்படி செய்யணும் நியாயமா யோசிக்கணும். ஆனால் ஒரு தாட் கூட அப்படி வரவே இல்லை, ஒரு எண்ணம் கூட வரல. நான் சொல்லுவேன், அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மகத்துவம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐயங்களை தீர்த்து போட்டு அது உங்களை பலப்படுத்தும். பலப்படுத்தி அந்த நம்ப முடியாத காலத்துல உங்களை நம்ப வைக்கும், உங்களை விசுவாசிக்க முடியாத காலத்துல விசுவாசிக்க வைக்கும். எல்லாம் நெகட்டிவா இருக்கும்போது கர்த்தர் பாசிட்டிவா பேசுவாரு. அது நெகட்டிவா நினைக்க கூடாது, பாசிட்டிவா நினைக்க வைக்கும். நீ வனாந்தரத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை கிடைக்குமான்னு நினைக்கிற காலத்துல வானத்தின் நட்சத்திரத்தை போல பிள்ளையை மாத்துவேன்னு சொல்லுவாரு. ஒத்த பிள்ளைக்கு அலைகிறாயான்னு சொல்லுவோம், 15:5 சொல்லுவாரு. ஒரு பிள்ளைக்கு நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? வானத்து நட்சத்திரத்தை போல ஆகுமா? ஆகும். நம்ப வைக்கும். அதை அவன் விசுவாசித்தான். அதுதான் விஷயமே. அந்த வசனம் என்ன செய்யும்? கர்த்தருக்குள்ள இருந்து புறப்படுற வசனம் அந்த உண்மையாய் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறவனுக்குள்ள விதையாக மாறும். யார் நகைப்பார்கள் தெரியுமா? இப்ப பேசுறது இயேசு, அவர் தான் வாக்குத்தத்தம் பண்றாரு. தைரியமா இருங்க, அவ மரிக்கல, அவ எழும்ப போறா. யார் நகைப்பா தெரியுமா? வேதபாரகர் நகைப்பாங்க, பரிசேயர் நகைப்பாங்க. இவெல்லாம் யாரு? இந்த ஸ்பிரிட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனவன். இந்த ஸ்பிரிட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனவன் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஒருத்தன் நகைக்கிறான் என்று சொன்னால் அவனை தான் அந்த ஸ்பிரிட்டுக்கு அகைன்ஸ்ட் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இயேசு சொல்றாரு, அவனை வெளியே அனுப்பு. என்ன ஆண்டவரே, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க. எவர் என்ன சொல்லிருக்கணும்? என் மாமா, என் மச்சான், என் மூத்த மாமா, இவர் தான் வீட்டுக்கு பெரும் தலை, இவர் இல்லாட்டி அனுப்புடா வெளியே. ஏன்? இவன் இருக்கிற வரைக்கும் அவன் எழுப்ப மாட்டான். பல சபைகளில் எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம், உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு கமிட்டி. எது பாஸ்டர் விஷன் சொன்னாலும் உடனே அதுக்கு அகைன்ஸ்டா ஒண்ணு பேசுறது. பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவர் மூலமா பேசுறாருன்னா உடனே அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இந்த நேரத்துல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இந்த நேரத்துல இந்த ஏழைகளுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா? நம்மளுக்கே வழி இல்ல, ஏன் பிச்சையா எடுக்கிறோம்? நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நாம இதை பண்ணணுமா, நாம இப்படி செய்யணுமா? கர்த்தர் சொல்றாரு, அந்த கூட்டத்தை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன் மூலமாக எழுப்புதல் வராது, உன் சபைக்குள்ள எழுப்புதல் வராது. உன்னை கொண்டு கர்த்தர் காரியங்கள் செய்ய முடியாது. வெளியே அனுப்பணும், வெளியே அனுப்பினாதான் வரும். அப்ப என்னங்க பண்ணணும்? கழுத்தப்படி சொல்லணுமா? இல்ல, நீ ஜெபம் பண்ணு, அவர்களே வெளியே போவாங்க. பல நேரங்கள்ல என்ன தெரியுமா நடக்குது? ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டத்தை நம்மளால அனுப்ப முடியாது, நாம அனுப்புறதுக்கு முடியாது நம்மளால. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்களை நம்மளை விட்டு ஒதுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களேப்பா, இந்த நேரத்தில் இவங்க போயிட்டாங்களே, என்ன ஆண்டவரே? நல்லதுதான் செஞ்சிருக்காரு ஆண்டவர், நல்லதுதான் செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு நேசிக்கணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அதே நேரத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி சிலர்லாம் செய்வாங்க, சில ஊழியக்காரங்க செய்யறாங்க. நான் செஞ்சதாங்க தப்பு, சபைக்கு திரும்பி வந்துருங்க. ஏன்னா ஆத்துமா பாரமாமா. தேவனை மிஞ்சின பாரம் உங்களுக்கு எதுக்கு? அவரே பெட்டியை கீழே தள்ளுறாருன்னா நீ ஏன்பா பிடிக்கிற?
நீ பிடிச்சா உனக்கு தான் ஆபத்து. சில நேரங்களில் சில பெட்டியை தள்ளுவார் ஆண்டவர், வேணாம் இதை தள்ளி விடுக்கல, இதை வெளியே அனுப்பு, இதை அனுப்பி விடு, லோத்தை அனுப்பி விடு, கோராக கூட்டத்தை மண்ணுக்குள்ள அனுப்பு. தேவனே சில நேரங்களை செய்வார். அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்காக போய் நீங்க ஜெபம் பண்றது தப்பு இல்லை, திருப்பியும் சொல்றேன், அந்த அந்த ஆத்மாக்காக ஜெபம் பண்றது தப்பு இல்லை. அதே நேரத்தில் கர்த்தர் ரிமூவ் பண்ணும்போது நம்ம அனுமதி கொடுக்கணும். கிளை நறுக்குவார், களை பிடுங்குவார். நடுறதுக்கு எவ்வளவு உரிமை அவருக்கு இருக்குதோ அதை பிடுங்குவதற்கு கர்த்தருக்கு உரிமை இருக்குது. நடும்போது சந்தோஷமா இருக்கும். ஓ 150 பேர் என் சபைக்குள்ள இருக்கிறார்கள், 200 பேர் என் சபைக்குள்ள இருக்கிறார்கள். கர்த்தர் கொஞ்சம் கலைகளை பிடுங்குவார். ஏன்? அந்த 200ல 150 தான் உன்னது, 50 கலை. அந்த 50 கலையை பிடுங்கும் போது மட்டும் வருத்தமா இருக்குது. இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த கலையை பிடுங்கும் போது ஐயோ இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, வீடு தேடி போய் சில பாஸ்டர்ஸ் மனைவியை கூட்டிட்டு வீடு தேடி போய் அவங்க கிட்ட போய் கேட்டாங்களா. சிலர் என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் வீடு தேடி போய் அவங்க கிட்ட மனைவியோட பேசினேன், எங்க 2 பேரையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அந்த பாஸ்டர் எங்கிட்ட அவர் என்ன நினைச்சாருன்னா, ஐயோ அவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள், அப்படியாவது நான் சொல்லுவேன் நினைச்சாரு. நான் சொன்னேன், உங்களை யார் போக சொன்னது? உங்க ஸ்தானம் தேடி போக வேண்டிய ஸ்தானம் அல்ல. உங்களை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? காரணம் இல்லாம போறாங்களா? போன் பண்ணி கேளுங்க, என்ன ஆச்சு, ஏன் சபைக்கு வரல, என்ன நடக்குது? ஊன் பேசுவாங்க, சோத்திரம், உங்களுக்கு எது பிறகுதான் பாத்துங்க, ஜோம் பண்ணி வச்சிடணும். அதே நேரத்தில் புரியாம அறியாம சில ஓநாய்களோட பேச்சை கேட்டு சிலர் போயிருப்பாங்க, அவங்க கிட்ட பேசலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்காக பாரப்படலாம், ஜோம் பண்ணலாம். ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், இது வேணும் இது வேணும். அதான் ரொம்ப முக்கியம். ஊழியத்திலேயே ரொம்ப முக்கியமானது, ஆரம்பத்தில் நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிகளை பகுத்தறிதல். இந்த ஆத்மா உனக்கு வேணும், இந்த ஆத்மா உனக்கு வேணாம் அப்படிங்கிறது ஆவியானவர் சொல்லுவாரு, உங்களுக்குள்ள பேசுவாரு. சிலது போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. நான் இப்படி சொல்றீங்களா, நிச்சயம் போகும்போது ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. யூதாசை புறப்பட்டு போன்னு யார் சொன்னது? எல்லாரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னிடத்துல வாங்கள். பாவிகளை கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டு இயேசு யூதாசை பார்த்து போங்கிறாரு. ஏன்? அவன் போனா தான் ரட்சிப்பு நிறைவேறும், அவன் போனா தான் நன்மை நடக்கும். சிலதெல்லாம் போனா தான் நன்மை நடக்கும். சில கலைகளை கர்த்தர் உன் சபையை விட்டு புடுங்குவார், எடுப்பார், ரிமூவ் பண்ணுவார். ஆண்டவர் அதான் செய்றாரு. முதல்ல அவன் அனுப்பு. ஏன் உன் எழுப்பு அந்த பெண் எழுமாம இருக்கிறதுக்கு அவன் தான காரணம். ஏன்? அவன் சிரிச்சினே இருப்பான், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கெடுக்கிறவன் அவன். நீங்க விசுவாசத்தோட உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே ஈர துணி போட்டு அணைப்பாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பெரிய காரியம் சொல்லியிருப்பாரு, உன்னை கொண்டு அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு, அப்படியே ஈர துணியை போட்டு மூடுவான். அதெல்லாம் நடக்காது பாஸ்டர்மா, இந்த காலத்துல நடக்காது, இல்லைன்னா சாட்சி சொல்லுவான். இந்த மாதிரிதான் ஏற்கனவே 2 பாஸ்டர்ஸ் பேசி அவங்களெல்லாம் இல்ல, இந்த இடத்துல இருந்தே இல்லாம பண்ணிட்டாங்க. கமிட்டி வந்து பேசும், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் செஞ்சா ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 பாஸ்டர்ஸ் பேசி காணாமல் போயிட்டாங்க, ஏற்கனவே இந்த ஏரியாவுக்கு 2-3 ஊழியக்காரங்க வந்து இல்லாம போயிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசினா உன்னை ஒழிச்சு கட்டிடுவாங்க. இதுதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கூட்டம். இது அனுப்பணும். ஏன்னா நியாயமா அழ வந்தவன், நியாயமா இவன் யாரு? இயேசுக்கு முன்னாடி தெரிஞ்சவன், சொந்தக்காரன், நண்பர்கள். இயேசு என்ன சொல்றாரு? இயற்கைக்கு மாறா ஒன்று சொல்றாரு. இப்ப எதை நம்பணும்? சொந்தக்காரன் சொல்றதை நம்பணுமா, இயேசு சொல்றதை நம்பணுமா? இங்க முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு. எவ்வளவு நினைச்சிருந்தா இயேசு சொல்லிருக்கலாம். என்ன சொல்லிருக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே எங்க சொந்தக்காரங்க ஓரமா இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு கல்யாணத்துல பார்க்கணும், வரணும், போகணும், எங்களுக்குள்ள நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு, நீங்க பாட்டு வெளியே போன்ட்டீங்களே. எங்க எழுப்புதல் வரும் தெரியுமா? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கணும் அப்படி நினைக்கிற சபையில தான் எழுப்புதலை உண்டாக்குவார். இன்னைக்கு நீ கமிட்டி இருக்கணும், அவங்க இருக்கணும், மூப்பர் இருக்கணும், சபைக்குள்ள இந்த மாதிரி பெரிய மனுஷங்களா இருக்கணும், இவங்களெல்லாம் இருந்தாதான் சபைக்கு மரியாதை, இவங்களெல்லாம் வெளியே போன்னு சொல்ல முடியாது, இவங்க ஆதி காலத்துல இருந்து இருக்காங்க, இவங்க பாதி காலத்துல இருந்து இருக்காங்க, இவங்க மீதி காலத்துல இருந்து இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீ ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க வேணும் நீ மனுஷனுக்காக போராடிக்கிட்டு இருந்தா உன் வீட்டுக்குள்ள இயேசு வரமாட்டார், உன் சபைக்குள்ள எழுப்புதல் வராது. எழுப்புதல் வரணும்னா என்ன செய்யணும்? உன்னை பார்த்து நகைக்கிறவனை வெளியே அனுப்பணும். உனக்கு தெரியும், ஜெபம் பண்ணுங்க, முடியலையா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஆட்கள்லாம் வெளியே போகட்டும், ஆண்டவர் உனக்காக அதை செய்வார். ஆண்டவர் கலைகளை பிடுங்குவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த வெளியே போகணும்னு சொல்லும் போது எவ்வளவு என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவரே அனுப்பாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்றேன். ஆண்டவர் சிலர் ரிமூவ் பண்ணும்போது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இருக்கட்டும், இல்லைன்னா வெளியே போட்டோம். சிலர்லாம் சபையில உட்காந்து உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க, நல்லா தெரியும் உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த உயிரை வாங்குற ஆளு அனுப்பவும் மாட்டாங்க, இவங்க அவனை வச்சு புலம்பிக்கிட்டும் இருப்பாங்க, என்ன பண்றதும் தெரியலம்பாங்க. கடைசியா கர்த்தரா பார்த்து ஒரு வழிவாசல் திறப்பாரு, அவங்களை ரிமூவ் பண்ணுவார் சபையை விட்டு. வந்து இவங்க பாரத்தோட சொல்லுவாங்க நம்ம கிட்ட, அவரு ரொம்ப பிரச்சனையானவர் தான், ஆனாலும் அந்த ஆத்மாக்காக கஷ்டம். நீங்க எல்லாம் சில நேரங்களில் கர்த்தர் விடும்போது அனுப்பி விட்டுருங்க. ஆண்டவரை விட ஆத்ம பாரம் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு தான் ஆத்ம பாரம் அதிகமாக இருக்கணும், அவருக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் தான் ஆத்ம மனமாளன். 2வது, அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? வெளியே போக பண்ணினார், அத்தனை பேரையும் வெளியே போக சொன்னார். 3வது, இயேசு செய்த மிக முக்கியமான காரியம், அந்த சிறு பெண் கையை பிடித்து இயேசு சொன்னார், எழுந்துரு. இப்போதான் என்ன வரும் தெரியுமா? எழுப்புதல் வரும். இந்த எழுப்புதல் ரொம்ப முக்கியம். இந்த 2 காரியத்தை நீங்க செய்யும் போது உன் சபைக்குள்ள எழுப்புதல் வரும்.
இந்த எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த 2 காரியங்களை செய்தார்னு பார்க்கிறோம். இன்னும் எழுப்புதலுக்கு அப்புறம் ஒன்று செய்வார். அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. முதலாவது, விசுவாசத்தை சபைக்குள்ள கொண்டு வாங்க. விசுவாச செய்திகளை கொடுங்க, விசுவாச போதனைகளை கொடுங்க. விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம். அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜனங்களுக்குள்ள அதை தான் ஏத்தணும், அதை தான் ஜனங்களுக்குள்ள கொடுக்கணும். இது வரைக்கும் நடந்த சாட்சிகளை சொல்லணும். அதனால தான் பைபிள் சொல்றது சாட்சியின் வசனங்களினார். ஜனங்களுக்குள்ள அந்த வசனம் வரணும். அந்த சாட்சியை கொண்டு வந்து சொல்லுங்க. நீங்க நிறைய எவாஞ்சலிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு எவாஞ்சலிஸ்ட்டை நம்ம கத்துக்க வேண்டிய, அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அவர் கடைசியா ஹீலிங் பிரேயர் தான் செய்வார். அந்த ஹீலிங் பிரேயர் செய்யறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஆண்டவர் அவரை கொண்டு ஹீலிங் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஃபார்முலா தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஹீலிங் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அன்னைக்கு மெசேஜ் ஹீலிங் சம்பந்தப்பட்ட மெசேஜா இருக்கும். அந்த மெசேஜ்ல குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 ஹீலிங் சாட்சியை சொல்லுவார், நடந்ததை சொல்லுவார். சொல்லி அதுக்கு நடுவுல இருந்து அப்படி கொண்டாடுவார். அந்த அந்த அவங்களுக்குள்ள அந்த மெசேஜ் முடிகிற 30 நிமிஷத்துக்குள்ள விசுவாசத்தை ஊத்திடுவார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிடுவார். அதோடு கூட கடைசி பிரேயர் பண்ணும்போது எழுப்புதல் வரும். அதே மாதிரி அன்னைக்கு டெலிவரன்ஸ்க்கு ஜெபம் பண்ண போறாருன்னா அந்த டெலிவர் ஆனவ சில சாட்சிகளை சொல்வார். கூப்பிட்டு நிக்க வச்சு மேல நிக்க வச்சு நான் இப்படி இருந்தேன் அதெல்லாம் கிடையாது. அவர் மெசேஜ்லயே யாருன்னு சொல்ல மாட்டாரு, நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கிட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்குள்ள விசுவாசத்தை ஏத்திக்கிட்டே வருவார். அப்படி ஏத்திட்டு கடைசியா அவர் ஜெபம் பண்ணுவாரு, அந்த இடத்துல டெலிவரன்ஸ் நடக்கும். இதான் இயேசு பண்ணது, அதை அவர் ஃபாலோ பண்ணார். இயேசு முதல்ல இவனுக்குள்ள என்ன பண்றாரு? விசுவாசத்தை ஏத்துறாரு. ஒன்னு ஆட் பண்றாரு, இன்னொன்னு ரிமூவ் பண்றாரு. ரெண்டாவது சபைக்குள்ள இருந்து ரிமூவ் பண்ணினார். இப்போ என்ன வந்து தெரியுமா? பெரிய எழுப்புதல் உள்ள வருது. சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல். பேதுரு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. இப்போ உள்ள நிக்கிறவங்க யாரு? கண்கூடாக அற்புதத்தை கண்டவன் உள்ள நிக்கிறான், விசுவாசி. இன்னொருத்த யாரு? இயேசு கூட அதே அற்புதத்தை பார்த்து தொடர்ந்து அடுத்த ஊழியத்தை செய்ய போறான், ஃபியூச்சர் மினிஸ்ட்ரி பண்ண போறவன் இருக்கான். இவ்வளவு பேர் உள்ள நிக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியில தான் இயேசு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். அப்ப சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் தான் எழுப்புதல் வரும். நாம ஜெபிக்கிறோம், நல்லது. வெறும் ஜெபிக்கிறதுனால மட்டும் எழுப்புதல் வராது, இதுவும் நடக்கணும். இது நடந்த பிறகு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். சரி, இப்ப எழுப்புதல் வருது. எழுப்புதல் வந்த பிறகு இயேசு செய்த மிக முக்கியமான விஷயம், வேற எங்கேயுமே அதை செய்ய மாட்டாரு, இந்த ஒரு இடத்துல மட்டும் இயேசு செஞ்சிருப்பாரு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். இந்த இடத்துல என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல, அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43வது வசனம், அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இந்த பர்டிகுலரா 2 இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடுங்கிறார். இது வரைக்கும் தேசத்துல வந்த எழுப்புதலுக்கும் இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது? எழுப்புதல் வந்தது, ஆவியானவர் ஊத்தினார். இப்போ 3.5 வருஷம் சீஷர்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்தார். விசுவாசத்தை வளர்த்தாரு, அவங்கள ஒரு இடத்துல சேர்த்தாரு, அங்க எழுப்புதல் வந்தது. இப்போ அப்படி வந்த உடனே அடுத்து நடந்தது என்ன பாத்தீங்களா? அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். என்ன பண்ணாங்க? வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு போக தொடங்கியது. அடுத்து அசுவா ஸ்ட்ரீட், அதுக்கு பிறகு அந்த ஆகாரம் அந்த பலத்துல ஓடினாங்க. எலியா அந்த ஆகாரத்தின் பலத்தினால் இரவும் பகலும் 40 நாள் ஓடினான். அந்த ஆகார பலம் அதான். இப்போ அசுவா ஸ்ட்ரீட்ல எழுப்புதல் வந்துச்சு. அதற்கு பிறகு அது ஏறக்குறைய 150 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் தாங்குச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, சபையில வசனம் இல்லாம போயிருச்சு. இந்த எழுப்புதல் சஸ்டெயின் ஆகணும், தொடர்ந்து சபை உயிரோடு கூட இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சபைக்குள்ளே ஆகாரம் கொடுக்கிறவர்கள் இருக்கணும். சபையை வசனத்துல பலப்படுத்தணும். வெறும் எழுப்புதல் என்பது ஒரு நாள் ஏற்படும். எழுப்புதல் என்பது ஒரு நாள் அந்த தீ பரவ ஆரம்பிக்கும். அது அப்படியே பரவிக்கிட்டு போவோம், காட்டு தீ மாதிரி. ஒரு தீ ஒரு நாள் ஒரு இடத்துல பத்தும், அதுல இருந்து அப்படியே பரவிட்டு போவோம். பத்துறது ஒரு நாள், அதுக்கப்புறம் அது பத்திக்கிட்டே இருக்கணும்னா அடுத்து தீக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். அதாவது அடுத்து எரிவதற்கு என்ன வேணும்? மரங்கள் வேணும். அப்பதான் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், காட்டு தீனா. அதே மாதிரி சபைக்குள்ள இருக்கிற இந்த எழுப்புதல் கடைசி வரைக்கும், நீ வருகையில போகிற வரைக்கும் இந்த எழுப்புதல் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த சபைக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஃபீட் பண்ணணும், புது புது சாப்பாடு கொடுக்கணும், பலப்படுத்துகிற சாப்பாடு கொடுக்கணும். வியாதிப்பட்டவங்க வருவாங்க, நல்ல வியாதிப்பட்டவங்களை சுகமாக்கி வருவாங்க. வியாதியை குணமாக்குறது மருந்து. அந்த வியாதியை அப்படி குணமாக்கி தொடர்ந்து பரவாதபடி அப்படி செஞ்சு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த வியாதிப்பட்ட மனுஷன் சுகமாகி அவன் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னா மருந்து மாத்திரை கிடையாது, ஆகாரம் கொடுக்கும் போதே டாக்டர் என்ன சொல்லி அனுப்புறது தெரியுமா? நல்ல சத்துள்ள ஆகாரமா கொடுங்க. ஏன்? இந்த மருந்து மாத்திரை அவனை வீக் ஆக்கி இருக்கு, ஹீல் பண்ணிருச்சு. ஆனா பாடி இப்ப என்னவா இல்ல? ஸ்ட்ராங்கா இல்ல. அவனுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கக்கூடியது ஆகாரம் தானே ஒழிய மெடிசன் கிடையாது. நீங்க போய் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு ட்ரிப்ஸ் ஏத்துங்க, கொஞ்சம் எனர்ஜி வரும். அதனால டெய்லி 3 வேளை ட்ரிப்ஸ் ஏத்த முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நல்ல கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏத்தனா ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. என்ன பண்ணலாம்? காலையில எழுந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு ஒரு ட்ரிப்ஸ், 12 மணிக்கு ஒரு ட்ரிப்ஸ், நைட் படுக்கும் ஒரு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அது அந்த அந்த ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் அது. அதுக்கு பிறகு உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணது எது தெரியுமா? ஆகாரம். அதுதான் உன்னை நிக்க வைக்கும், அதுதான் உன்னை ஸ்திரப்படுத்தும், அதுதான் உன்னை பலப்படுத்தும். இது ஹீல். ஆனா அதுதான் ஸ்டாண்டர்ட்.
அப்போ ஒரு சபைக்கு ஒரு எழுப்புதலுக்கு ஒரு நாள் வரும். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஒரு எழுப்புதல் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே எழுப்புதல் வச்சிருக்கிறார். அந்த எழுப்புதல் வரும். ஆனா அந்த எழுப்புதல் உனக்குள்ள தொடர்ந்து இருக்கணும்னா நீ நல்ல ஆகாரத்தை சாப்பிடுகிறவனா இருக்கணும். தொடர்ந்து ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபுட் வந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிறப்பா, சிறு பெண்ணாவே இருக்கிற. அதனால என்ன பண்ண வேண்டி இருக்குது? உனக்கு நான் வெறும் பாலையே கொடுத்துட்டு இருக்கிறேன். என்ன பாலையே கொடுத்துட்டு இருக்கிறேன்? இயேசு உன்னை சுகமாக்குவார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உனக்கு வீடு கொடுப்பார், காடு கொடு. இதெல்லாம் என்னது? பால் உண்ணு இருக்கிறவர்கள். இது யாருக்கு? முதல்ல இயேசுக்குள்ள வர்றவங்களுக்கு, வியாதியோட வர்றவங்களுக்கு. அதெல்லாம் சரி, அந்த வியாதியை சுகமாக்கியாச்சு, உள்ள வந்தாச்சு. இப்ப அவன் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எழுப்புறது ஏன் வேலை. இயேசு என்ன பண்ணணும்? நியாயமா எழுப்பியாச்சு அந்த அம்மாவை, அந்த பொண்ணை எழுப்பியாச்சு. எழுப்பின உடனே இயேசு என்ன பண்ணணும்? அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசி, இது பரலோகத்திலிருந்து வந்த மன்னா, இது இமிடியேட்டா உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணும். இல்ல, அவர் சொன்னாரு, நான் சுகம் கொடுக்குறேன், நீ சாப்பாடு கொடு. பெற்றோரை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். ஏன்? ஹீல் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு? ஆகாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சபை ஆகாரம் கொடுக்கணும் ஒவ்வொரு விசுவாசிக்கும். இயேசுநாதர் என்ன பண்ண? சீசர்களை பார்த்து எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு? சீசர்களை பார்த்து நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க சொல்லியிருக்காரு தானே? சீசர்களை பார்த்து இங்கேயும் சொல்லியிருக்கலாமே, போய் ஆகாரத்தை வாங்கிட்டு வாங்க சொல்லாமா? இல்லைன்னா சொல்லாமல, அவங்க பெற்றோர்கிட்ட போய் ஆகாரத்தை வாங்கி கொடுக்க சொல்லுப்பா சொல்லாமா? அவரே சொல்றாரு, நான் சுகமாக்கிட்ட, ஆகாரத்தை நீ கொடு. யூ மஸ்ட் கிவ். வசனம் இல்லாத இடத்தில் சபை செத்து போகும். வசனம் இல்லாத விசுவாசி செத்து போகும். அற்புத அடையாளங்கள் கூட எதுக்கு தெரியுமா? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் அற்புத அடையாளம். வெறும் அற்புத அடையாளத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதனால தான் பவுல் அழகா சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும், வானம் பூமி கூட ஒளிந்து போகும். எது ஒளியாது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அன்பு ஒளிந்து போகாது. ஏன் அன்பு சொல்றாரு? அது தேவன் அன்பாக இருக்கிறார். அன்புனா தேவன், தேவன்னா அன்பு. சோ தேவன் ஒளிய மாட்டாரு. தேவன் ஒளிய மாட்டாருன்னா வசனமும் ஒளியாது. ஏன்னா தேவன் தான் வார்த்தை, ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அன்பு, தேவன், வார்த்தை மூணு ஒண்ணுதான். ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். அன்புனா தேவனை குறிக்கும். வார்த்தை ஒளியாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளியாது. ஏன்னா தேவன் வார்த்தையா இருந்தார். அவ்வளவுதான். அப்போ உங்க சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது, ஆத்துமாக்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வெறும் ஹீலிங், அற்புத அடையாளம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு மட்டும் சபையை நடத்த முடியாது. நல்ல ஆராதனை நடத்தி மட்டும் சபை நடத்த முடியாது, அதுவும் தேவை. அதை மட்டும் வச்சு சபையை நடத்த முடியாது. சபையை நடத்துவது வசனம். வசனத்துல தான் ஸ்திரப்படும், வசனத்துல தான் அஸ்திவாரம் போடணும். நீ ஆகாரம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஆகாரத்தை கொண்டு கொடுக்கணும். நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த வியாதிப்பட்டு வீட்டுக்கு வந்தோன்னு அம்மா செய்யற வேலை பாத்திருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் எடுத்து ரொம்ப ஹெவியா கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஸ்ட்ரென்த்தனா கொடுப்பாங்க. நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியாதிப்பட்டு வந்து மாத்திரை போடுறவங்களுக்கு அப்படி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப் கொடுப்பாங்க. நல்ல வெஜிடபிள் சூப், நான்வெஜ் சூப் எல்லாம் கொடுப்பாங்க. எதுக்கு? நான்வெஜ் சாப்பிட்டா அது டைஜஷன் பிரச்சனை வரும், ஆனா சூப் கொடுத்துருவோம். அதே ஸ்ட்ரென்த். இப்போ எவ்வளவு கொடுக்குறோன்றது முக்கியம் இல்ல, எதை கொடுக்குறோங்கிறதா முக்கியம். 3/4 மணி நேரம் செய்தி கொடுக்குறோமா, 1 மணி நேரம் செய்தி கொடுக்குறோமா? சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா 3 மணி நேரம் பேசுங்கயா. நீ 3 மணி நேரம் பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்காம நீ 3 மணி நேரம் பேசி பிரயோஜனம் இல்லை. 30 நிமிஷம் பேசினாலும் ஆவியானவர் பேசுற வார்த்தை தான் முக்கியம். 3 மணி நேரமா ஆவியானவர் பேசினா சோத்திரம், 3 நாள் ஆண்டவர் பேசினா சோத்திரம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கொடுக்குற ஆகாரம் சத்துள்ள ஆகாரமாக இருக்கணும். அதான் சொல்றேன், கடினமான ஆகாரம் கொடுங்க, நல்ல ஆகாரம் கொடுங்க. வசனம் சொல்லுது, நீங்களே ஆகாரம் கொடுங்க. கொடுத்து பாருங்க. எழுப்புதல் எழுப்புதல் ஜெபம் பண்றோமே, வந்த எழுப்புதல விட்டுருக்கிறோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்ப எழுப்புதல் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்த எழுப்புதல் போயிருச்சுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் வழியா வந்த எழுப்புதல் போயிருச்சு, அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் போயிருச்சு. அதனால இப்ப எழுப்புதல் எதிர்பார்க்கிறோம். நம்மள அறியாமலே என்ன கேட்கிறோம்? ஒரு எழுப்புதல் வரணும். அப்பனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த எழுப்புதல் போயிருச்சுன்னு அர்த்தம். சரி, எழுப்புதல் ஏன் போச்சு? ஆலோசனை பண்ணணும்ல, அதை ஆராய்ந்து பார்க்கணும்ல. அந்த எழுப்புதல் போனதுக்கு காரணம், அந்த சபையில வசனம் இருக்கிற வரைக்கும் எழுப்புதல் இருக்கும். எப்ப சபையை விட்டு வசனம் போயிட்டு வசனத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா மத்தது வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எது ஆவிக்குரிய சபை, எது கர்த்தரால் நடத்தப்படுகிற சபை, எது எழுப்புதலுக்கான சபை அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வெரி சிம்பிள். எந்த சபையில வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜனங்களுடைய உள்ளான காரியங்களுக்காக பேசுகிறாங்களோ அந்த சபை கர்த்தரால் நடத்தப்படுகிற சபை, அது ஆவியானவரால் போதிக்கப்படுகிற சபை. அந்த சபையிலிருந்து எழுப்புதல் வரும். எந்த சபையில வெளியான காரியங்களுக்கு, உன்னுடைய பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும், களியாட்டங்கள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பர்த்டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே எல்லா டேவும் கொண்டாடிக்கிட்டு உங்க உள்ள உட்காந்துக்கிட்டு களியாட்டத்தை ஆட்டம் பாட்டத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த சபை கர்த்தரால் நடத்தப்படுகிற சபை அல்ல. அதிலிருந்து எழுப்புதல் வராது. எழுப்புதல்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு எழுப்புதல்னா என்ன? அவர் கூட்டத்துக்கு 10,000 பேர் வந்தாங்க, அந்த ஜபத்துக்கு 50,000 பேர் வந்தாங்க, இவருடைய சர்ச்சில் 2 லட்சம் பேர் இருக்காங்க, பயங்கரமான எழுப்புதல். யார் சொன்னா? யார் சொன்னா? இதை விட பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து அரசியல்வாதிக்கு வருது. இதை விட பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து புரஜாதியார் கோயில்ல நிக்குது, மைல் கணக்கில் காத்து கொண்டு அவங்க நிக்கிறாங்க. அப்ப என்ன? அவங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தமா?
அவங்க கோயில்கள்ல போய் பாருங்க, ராத்திரியா நிக்கிறாங்க, 10 கிலோமீட்டருக்கு நிக்கிறாங்க. அப்ப எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தமா? எழுப்புதல்னா என்ன? கூட்டம் எழுப்புதல் இல்லை. ஊழியக்காரரை தூக்கி பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு அவரை இவரை போல உண்டான்னு கேட்கறது எழுப்புதல் இல்லை. பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுவது எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் என்பது உனக்குள்ளே வரும், உனக்குள்ளே மாற்றம் வரும். ஆவியானவர் உனக்குள்ளே இறங்குவார். உனக்குள்ளே வர எழுப்புதல் உன் ஏரியாவிலே பரவும், உன் சபைக்குள்ளே பரவும், உன் மூலமாக உன் ஏரியாவுக்கு பரவும். அது உள்ளிருந்து வெளியே போகும். அது வெளியே இருந்து இப்படி எல்லாம் காட்டாது, படோடப்பா படுத்தாது, அப்படியே ஆடமரமா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தீ போல பரவும், பரவி உலகம் முழுவதும் போகும். அதுதான் எழுப்புதல். எழுப்புதலை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த சிறு பெண்ணை கர்த்தர் எப்படி எழுப்பினார் தெரியுமா? முதலில் விசுவாசத்தை வளர்த்தார். ரெண்டாவது, பரியாசக்காரர்கள், நகைக்கிறவங்க, போலியான குரூப், கலை, அப்புறம் சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறதான எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற குரூப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணார். இப்ப உள்ள ஆண்டவர் போறாரு. எழுப்புதல் வருது. எழுப்புதல் வந்தால் மட்டும் முக்கியம் இல்லை, அதை சஸ்டைன் பண்ணணும், அதை நிலைபெறுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அது தொடர்ந்து வசனத்துல சபை கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும், ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் அந்த சிறு பெண், அந்த சின்ன சபை, அவள் எழுப்புதல் அடைந்தவள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று ஒரு வைராகியமுள்ள சாட்சியாய் வளருவாள். இதே எழுப்புதல் நம்முடைய சபைக்குள்ள வரணும்னா இதையெல்லாம் நாம் செய்யும் போது கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்ககிட்ட ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் செஞ்சிட்டோம்னா எழுப்புதல் வந்துடும். ஒவ்வொரு முறை இஸ்ரவேல்கிட்ட நீங்க அப்பதான் எதிர்பார்த்தீங்க, இதை செய்தால் நான் இது உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க. உன் தேசத்தை விட்டு விக்கிரகங்களை அகற்றினால் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நீர் ஒவ்வொரு முறையும் எங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை, சில கலைகளை ரிமூவ் பண்ணணும்னு விரும்புறீங்கப்பா. அதை ரிமூவ் பண்ணா நீங்க எங்க மத்தியில இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்றீங்க. அதே போல ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலும் எங்கள் சபைகள், குறிப்பாக ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபைகள் எழுப்புதலுக்கு ஒரு காரணமா இருக்கிற சபைகளா மாறட்டும். சீக்கிரத்தில் இந்த கதவுகள் திறப்பீங்கப்பா. அப்போ அநேக சிறு பெண்கள், சிறு சபைகள் எழும்ப போறாங்க, எழுப்புதலுக்கு காரணமா இருக்க போறாங்க. ஆண்டவரே, எழுப்புதல் முதலாவதாக ஒரு இஸ்ரவேல் வீட்டில் திறக்கல ஆண்டவரே. இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ ஆசாரிய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள எத்தனையோ அப்போஸ்தலர்கள் அவர் கூட நடந்து வந்து அவங்க வீட்டுல எல்லாம் எந்த பிள்ளைக்கு இந்த எழுப்புதல் நடக்கலப்பா. ஒரு புறஜாதி எபிரு அவன் வீட்டுல நடக்குது ஆண்டவரே. ஒரு புறஜாதி மனுஷனுக்குள்ள இந்த எழுப்புதல் வருது. கர்த்தாவே, அப்படி ஒரு எழுப்புதல் எங்கள் புறஜாதி சபைகளுக்குள்ளே வரட்டும். தேவ பிள்ளைகள் எங்களுக்குள்ளே வரட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல ஆண்டவரே, வருகைக்கு முன்பாக நீர் அப்படி செய்து ஒரு திரளான கூட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் சேர்க்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அதற்கு எங்கள் சின்ன சபையும் ஒரு காரணமாக இருக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.